மணிரத்னம் டைரக்ஷன்ல உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் தக் லைஃப் படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. எலெக்ஷன் காரணமா தான் இந்த படத்தோட ஷூட்டிங்க்கு பிரேக் கொடுத்திருந்தாங்க. இப்போ எலெக்ஷன்லாம் முடிஞ்சிட்டு அப்படிங்கிறதுனால ரொம்பவே விறுவிறுப்பா இந்த படத்தோட ஷூட்டிங்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஜெயம் ரவி, துல்கர் சல்மான் இவங்க ரெண்டு பேருமே இந்த படத்தை விட்டு வெளியில போனதுக்கு அப்புறமா தான் சிம்பு இந்த படத்துக்குள்ள வந்தாரு. சிம்புவும் இந்த படத்துல டியூல் ரோல்ல நடிக்கிறாரு அப்படின்னு கூட அப்டேட்லாம் வந்திருந்தது. சிம்பு இந்த படத்துல வந்ததுக்கு அப்புறமா ஜெயம் ரவியும் துல்கர் சல்மானும் திரும்பவும் இந்த படத்துக்குள்ள வந்துட்டாங்கன்னு சொல்லி நியூஸ் மீடியாவில் அப்டேட் பண்ணாங்க. ஆனால் தக் லைஃப் படத்தோட டீம் இப்போதைக்கு எந்த அப்டேட் கொடுத்தாலுமே அவங்க ரெண்டு பேரோட நேமை மென்ஷன் பண்ணுறதே கிடையாது. இதை வச்சு ஜெயம் ரவியும் துல்கர் சல்மானும் இந்த படத்தில் கிடையாது அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுறாங்க. சென்னை, ஹைதராபாத், ஜெய்சால்மார் அப்படின்னு பல இடங்களில் இந்த படத்தோட ஷூட்டிங்கை ஷூட் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டெல்லியில் ஒரு லாங் ஷெடியூலை ஷூட் பண்ணுறாங்க. இந்த ஷெடியூலில் கமல்ஹாசன், சிம்பு, அபிராமி, நாசர் இவங்க எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. ஒரு மாதத்துக்கு இந்த படத்தோட ஷூட்டிங் டெல்லியில தான் நடக்க போகுது. இன்னைக்கு இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்த போட்டோவை சோசியல் மீடியால ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த போட்டோ ரொம்பவே வைரல் ஆயிருந்தது. உலகநாயகன் கிட்டத்தட்ட சத்யா படத்தோட கெட்டப்லையும், எஸ்டிஆர் கிட்டத்தட்ட காளை படத்தோட கெட்டப்லையும் இருக்கிறாரு. இந்த போட்டோவை பார்க்கும்போது எஸ்டிஆர் உலகநாயகனுக்கு ஒரு பாடி கார்டா இருக்கிறாரு அப்படிங்கிறது மட்டும் தெளிவா தெரியுது. அது பையன் கேரக்டராகவும் இருக்கலாம், இல்லைனா அடியால் கேரக்டராகவும் இருக்கலாம். வர்ற மே 8ஆம் தேதி இந்த படத்துல இருந்து ஒரு அப்டேட் கொடுக்க போறதா ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணல. இருந்தாலுமே ஃபேன்ஸ் எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எஸ்டிஆரோட கிளிம்ஸ் வீடியோவை தான் ரிலீஸ் பண்ண போறாங்க. ஏற்கனவே நியூஸ் மீடியாவில் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. டெல்லியில ஒரு பயங்கரமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் எடுக்கிறாங்க அப்படின்ட்டு இந்த நியூஸை கொடுத்து ஒரு கார் போட்டோவை தான் காமிச்சிருந்தாங்க. இந்த போஸ்டர்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு கார் இமேஜை தான் காமிச்சிருக்காங்க. இன்னும் இந்த படத்துல இருந்து என்னெல்லாம் அப்டேட் கொடுப்பாங்க அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் பார்க்கலாம்.